சென்னை புத்தக காட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களின் படைப்புகள் அடங்கிய அரங்கு வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுகுறித்து பார்க்கலாம். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் கர்ண வித்யா அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இங்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எழுதிய 40க்கும் மேற்பட்ட நூல்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நந்தனம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் திவாகர் எழுதிய தமிழ் வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு என்ற ஆய்வு நூல் இங்கு வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தின் உதவியால் பார்வையற்றோர் தாங்களாகவே கணினியில் தட்டச்சு செய்து கவிதை, கட்டுரை மற்றும் ஆய்வு நூல்களை உருவாக்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம கிட்ட எழுத்து ஆற்றலும் சொல்வன்மையே இருந்தா போதும், எதையும் நம்மளால சாதிக்க முடியும். மற்றபடி எல்லா களங்களும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. ஏஐ நமக்காக வேலை செய்யுது, தொழில்நுட்பம் நிறைய இருக்கு. ஒரு காலத்துல எல்லாவற்றையும் தேடி நாங்கள் சென்றோம். இப்போது எல்லாமே நம்ம கைவசம், ஒரு விரல் நுனியில எல்லாமே இன்னைக்கு இருக்கு. தொடுதிரை, செல்பேசி உட்பட எல்லாவற்றையுமே நாங்க கையாண்டுகிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில எல்லாமே இன்னைக்கு ரொம்ப எளிமைதான். என்ன மனம் இருந்தால் போதும், எல்லாம் நம் கையில் நிற்கும். கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை தொட்டுணர்ந்து கற்கும் முறைகள் குறித்தும் இந்த அரங்கில் விளக்கப்படுகிறது. பார்வையற்ற படைப்பாளர்களின் சமூக பங்களிப்பை பாராட்டும் வாசகர்கள் இந்த அரங்குக்கு நேரில் சென்று அவர்களுடன் கலந்துரையாடி உற்சாகப்படுத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெர்மனுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.